ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்க்ரில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்க்ரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து நீங்கள் எக்ஸப்ட் ஆல் குக்கீஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஃபார்மே டைரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முக்கு வந்து இதை ஃபில் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஸ்க்ரில் அக்கௌண்ட்ங்கிறத பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஸ்க்ரில் அக்கௌண்ட் வந்து ஒரு ஆன்லைன் பேங்க் அக்கௌண்ட். ஆன்லைன் பேங்க் அக்கௌண்ட்ங்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆன்லைனில் மேக் பண்ணுற மணியை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்காமல் நீங்கள் எங்கேருந்து எடுக்க போகிறீங்கன்னா, இடையில் வந்து ஒரு ஆன்லைனில் இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்து அதிலிருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ சில வெப்சைட் வந்து இப்போ கூகுள் அட்சன்ஸ் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால், அவங்க வந்து ஒன் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு உங்களோட லோக்கல் பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. பட் வந்து சில கம்பெனிஸ் வந்து அப்படி இல்லாமல் ஒரு இடையில் இருக்கிற ஒரு ஆன்லைன் பேங்கிங் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான் ஸ்க்ரில். ஸோ ஸ்க்ரில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட். நிறைய ஆன்லைன் பேங்கிங் அக்கௌண்ட் இப்போ பேஸான்னு சொல்லி ஸ்டார்டில் இருந்துச்சு, அதெல்லாம் பிஸ்னஸை விட்டு போயிட்டாங்க. பட் வந்துட்டு ஸ்க்ரில், நெட்டெலர் நோட்டு சொல்லி சேஃப் நோட்டு சொல்லி இவங்களோட மெயின் கம்பெனி அதிலிருந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ரீலங்காவை பற்றி நான் சொல்கிறேன். வேறு கண்ட்ரிஸுக்கெல்லாம் ஃபுல் அப்ரூவ்ட் இருக்குது. பட் ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் இதில் மணி அப்லோட் பண்ண முடியாது, பட் மணி வித்ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். காரணம் இது ஸ்க்ரில் வந்து ஃபோரெக்ஸ் அப்படின்னு சொல்லி சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸுக்கு யூஸ் பண்ணப்பட்டு மணி ஸ்ரீலங்கா விட்டு அவுட் ஆகுதுங்கிற காரணத்தால் அவங்க இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரிலை யூஸ் பண்ணி நீங்கள் மணியை வித்ட்ரா பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அது சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வைசென்ஸ் வந்து ஸ்க்ரில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நியோபாக்ஸ் வந்து ஸ்க்ரில் வச்சுருக்காங்க. நியோபாக்ஸ் டைரெக்டாகவும் உங்களுக்கு பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் அது ஒரு டைப்பாலிட்டிங்கிற ஒரு சைட்டால் நியோபாக்ஸ் எப்போதுமே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்டுங்கிறதால எல்லா பேமெண்ட் இருக்குது. கிரிப்டோ கரன்சி இருக்குது, பேங்க் ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி ஸ்க்ரில் நெட்டெலர் சொல்லி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்படி வந்து பெரும்பாலும் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்க்ரிலோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு கம்பெனியை ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியாக நினைப்பாங்க. ஏன்னு சொன்னால் ஸ்க்ரில் வந்து அவங்களோட பேமெண்ட் ப்ரொசஸரை அவங்களுக்கு அட் பண்ணுறதா இருந்தால் அவங்க வந்து நிறைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்களோட ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு வெரிஃபை பண்ண பிறகு தான் அவங்க அட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களோட யூசர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. அதனால் நாங்கள் அதை இது பண்ணிக்கொள்வோம். சிலவங்க வந்து டைரெக்டாக நீங்கள் மெனுவலாக செய்யக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலுமே நாங்கள் 100% சரியான ஆக்கள்னு சொல்ல மாட்டோம். பட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரோவல் இருக்கிறவங்க அவங்கள நான் 100% நம்புவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு லீகல் ஒரு 18+ இருக்கணும் கட்டாயம். ஸோ அந்த அக்கௌண்ட் நாங்கள் ஒர்க் பண்ண போகிற எல்லா வெப்சைட்லேயும் ஸ்க்ரில் இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்க்ரிலை யூஸ் பண்ணி தான் வித்ட்ரா எடுக்க போகிறோம். அதனால தான் நான் ஸ்க்ரில் அக்கௌண்ட் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் 18+ ஆயிருந்து நம்ம உங்களுக்கு ஒரு லீகல் டாக்குமெண்ட், ஒரு பேங்க் கார்டு, அதாவது பேங்க்கில் சொல்லப்படுற அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருந்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்குரிய ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் அது இருக்கும். ஐடி ப்ரூஃப் அவங்களுக்கு லைசன்ஸ், ஏதாவது கவர்மெண்ட் இஷ்யூ ஐடி, ஏதாவது உங்களோட தமிழ் லாங்குவேஜ் இல்லாமல் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி லீகல் டாக்குமெண்ட் ஒன்று உங்களோட பேரில் இருக்கணும். அப்படி இல்லாதவங்களும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு உங்கள்கிட்ட இல்லாட்டியும் உங்களோட வீட்டில் யாருக்கிட்டையாச்சும் இருந்தால் அவங்களோட டீட்டெயிலை கொடுத்து இங்கே ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேயா? ஸோ இங்கே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கரன்சி எப்போதுமே நீங்கள் டாலர் கொடுத்துக்கொள்ளுங்க, ஸோ யூஎஸ்டி. அடுத்தது உங்களோட இமெயில் இன்புட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இமெயில் வந்து நாங்கள் இன்புட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ நான் டம்மியாக தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் நான் யூஸ் இல்லாத ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறேன்.
ஸோ பாஸ்வேர்டு வந்து 8 நம்பர், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர். பாஸ்வேர்டெலாம் கொஞ்சம் செக்யூராக வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணி காட்டுறேன்னு எப்படி இருக்கணும்னு சொல்லி. எயிட் நம்பர், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர். ஓகே, அதை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸோ அல்லது பாஸ்போர்ட்லையோ அல்லது ஏதாவது ஒரு லீகல் டாக்குமெண்ட்லையோ இருக்கிற மாதிரி ஒரு அதே போல் என்ன ஸ்பெல்லிங் இருக்குதோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாதவங்க அப்படியே ஒரு டாக்குமெண்ட் உங்களோட வீட்டில் யார்ட்டையும் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுவும் அந்த ஆப்ஷனும் இல்லாதவங்க நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களோட லோக்கல் பேங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எப்படி உங்களை வெரிஃபை பண்ணுவாங்களோ அதே போல் இங்கேயும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை போல் ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். அதே உங்களோட லீகல் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி டீட்டெயிலை கொடுத்து கொள்ளுங்கள். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் கெப்ஷா கேட்குது. கெப்ஷா மோட்டார் சைக்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்துட்டு அட்ரஸ் என்ன பண்ண சொல்லுவாங்க. ஸோ சேம் உங்களோட பர்சனல் லீகல் டாக்குமெண்ட்டில் இருக்கிறத போலவே இங்கே நீங்கள் உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு இங்கே அட்ரஸ் ஷோ ஆகலை, பட் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது சம்டைம் உங்களுக்கு அந்த அட்ரஸ் கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அட்ரஸை என்ன பண்ணிக்கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னால் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஐசி ஐடென்டி கார்டு அல்லது வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் எப்படி அட்ரஸ் இருக்குதோ அதே போல் இங்கே பார்த்து எந்த ஸ்பெல்லிங்ஸும் சேஞ்ச் ஆகாமல் என்ன பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. அட்ரஸ் உங்களோட சிட்டி, எந்த சிட்டியில் இருக்கிறீங்க, போஸ்டல் கோட், நீங்கள் எந்த போஸ்டல் கோடோ அந்த போஸ்டல் கோடை இங்கே போட்டு சர்ச் பாரில் நீங்கள் என்ன பண்ணி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் த போஸ்டல் கோட் ஆஃப் ஏராவூர், உங்களோட பெர்டிகுலர் சிட்டி அடிச்சிங்கன்னு சொன்னோம் உங்களுக்கு இங்கே அது காட்டும். ஓகே, ஸோ நீங்கள் அதை போஸ்டல் கூட இங்கே போட்டுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரியல் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ரியல் டேட் ஆஃப் பர்த் மீன் நீங்கள் எந்த ஐசியை கொடுத்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ பேஸாக வச்சு அதில் டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வெரிஃபை ஆகிடும். ஓகேயா, மற்ற பொசிஷனில் நீங்கள் ஜஸ்ட் வந்து இதில் அட் மணிங்கிறதெல்லாம் இப்போ வேணாம். உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி வருது தானே, அதை நீங்கள் இங்கே சென்ட் பண்ணி எடுத்த பிறகு அதை எப்படி உங்களோட லோக்கல் பேங்க் எடுக்கிறீங்க நாங்கள் பிறகு கைட் பண்ணுவோம். ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸை கொடுத்து வெரிஃபை பண்ணுவீங்க. இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் நல்லா லிசன் பண்ணிக்கொள்ளுங்க. யாரும் இதில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறேன், யாருமே பேங்க் கார்டோ அல்லது உங்களோட பேங்க் டீட்டெயிலோ இதில் அட் பண்ண வேணாம். ஓகே, நீங்கள் வெரிஃபை பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட டீட்டெயிலை கொடுத்து வெரிஃபை கேட்டாங்கன்னா வெரிஃபை பண்ணி கொள்ளுங்க. அப்படி இல்லாத வரைக்கும் ஏன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் கூடும். ஓகே, நீங்கள் இன் ஃபியூச்சரில் நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண போகிறோம்னு சொன்னால் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு தான் அந்த லீகல் டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி நான் கொடுக்க சொன்னேன். அந்த லீகல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்தா அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க 1 or 2 days. ஸோ நீங்கள் யாருமே உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயிலை நீங்கள் இதில் ஆட் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து உங்களோட மணியை வித்ட்ரோ பண்ணி எடுக்கிறதுக்கு கூகுளில் காட்டுற அமௌண்ட் இப்போ 190 காட்டினுச்சுன்னு சொன்னால் அதோட கூடுதலாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு. ஸோ நோ இஷ்யூ, நீங்கள் உங்களோட பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் இதுலேயுமே இதில் ஆட் பண்ண வேணாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதை ஃபில் பண்ணும்போது யூஎஸ்டி செலக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட அதிலே எங்கே லீகல் டாக்குமெண்ட் ஐசியில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமை இன்புட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அதை பார்த்துக்கொள்ளுங்க ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து இந்த அட்ரஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இதில் போஸ்டல் கோட், சிட்டி, அட்ரஸ் எல்லாமே உங்களோட
டேட் ஆஃப் பர்த், அந்த நீங்கள் எதே பேஸாக எந்த லீகல் டாக்குமெண்ட்டை பேஸாக வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த லீகல் டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்து ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா போதும், அவங்க வெரிஃபிகேஷனுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. கிளாஸஸ், எங்களை கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால், ஸோ நாங்கள் கிளாஸஸ் ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். நீங்கள் அதுக்கு என்ன வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். மோர் டீட்டெயில் உங்களுக்கு வழங்கப்படும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.